ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் பாதுஷா, எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பாதுஷா. அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இப்போது ஒரு பாத்திரத்தில் 200 கிராம், இந்த மெஷரிங் கப் வந்து 200 கிராம்ஸ் வந்து பிடிக்கும். இதில் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மைதா மாவு 200 கிராம் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சல்லடையில் ஃபில்டரில் வந்து நல்லா ஜலிச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் 200 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு, ஒரு லைட் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 2.5 ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டும்போது கொஞ்சமாக காய்ச்சின எண்ணெய் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மாவை நல்லா உதுத்து விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது கையில் பிடிச்சி பார்க்கும்போது நல்லா பிடிக்க வரணும். உதுத்து விட்டோடனே உதிர்ந்துடணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். சூடாக இருக்கிற ஆயில் வந்து கோகோனட் ஆயில் நான் வந்து சேர்த்துருக்கேன். பியூரான கோகோனட் ஆயில், நம்ம செக்கில் ஆட்டி எடுத்துருப்போம்ல அந்த ஆயில் தான் இன்றைக்கி இது கூட சேர்த்துருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா மாவை நல்லாவே கலந்து விட்டு பிடிச்சிக்கலாம். பிடிச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பிடிக்க வரணும். உதுத்த உடனே உதிர்ந்துடணும். லைட்டாக இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தால் போதும். நம்ம தண்ணி ஊற்றி பசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவோட எவ்வளோ நமக்கு அளவான தண்ணி தேவைன்றது நம்ம ஊற்றி பசையும் போது தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கலாம். எனக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு டெக்ஸ்சருக்கு நல்லா எடுத்துக்க போகிறோம். மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் பிசு பிசுன்ற மாதிரி இருக்கும். நம்ம பட்டர்லாம் சேர்த்துருக்கனால சுத்தமாக நம்ம இதை ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சு பால் மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்சரை ஒரு 1/2 hour வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே நம்ம மாவு நம்மளுக்கு ஊறி வரட்டும். 30 minutes வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மாவுக்கு 200 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். அதே கப் அளவுக்கு நம்ம தண்ணி மெஷர் பண்ணி பாதி அளவு எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா ஒரு கம்பி பதம் வந்தவுடனே அதை நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா பபுள் மாதிரி கொதிச்சு இந்த டெக்ஸ்சர் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லாவே பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெஸ்ட்டில் இருக்க மாவை செக் பண்ணலாம். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்து உருட்டிக்க போகிறோம். குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். 4-5 பகுதிகளாக பிரிச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக வெடிப்பு எதுவும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு சென்டரில் ஒரே ஒரு ஹோல் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அமுக்கி விட்டுக்க போகிறோம். குட்டி குட்டி உருண்டைகளாக பண்ணால் சின்ன சின்ன பாதுஷாவாக கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணிங்கன்னா பெருசாக வரும். ரவுண்டாக பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஆழமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் மேலே எலும்பி வரும். அதனால் நல்லாவே அழுத்தி ஆழமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து அகைன் நல்லா வெடிப்பு இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தான் பார்க்க பொரிச்சு எடுக்கும்போது அழகாக இருக்கும். சென்டரில் நல்லா ஆழமாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது பாதுஷா வெந்து வரும்போதும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி மீதி இருக்க உருண்டைகளை நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லா பால்ஸையும் நல்லாவே ஒரு சேர பிசைஞ்சு எடுத்து சென்டரில் உள்பக்கம் பார்த்தே நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெடிப்பு வராது. சென்டரில் ஒரே ஒரு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணி அமுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை ஆயிலில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எல்லா உருண்டையும் அழகாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாதுஷா. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். எல்லா பலகாரமும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம்
ஹையில் வைப்போம், லோவில் வைப்போம் அப்படி இல்லாமல் பாதுஷா மட்டும் எப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா மாவு திக்னஸாக இருக்கும்போது உள்ளே வந்து வேகாமல் போயிடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லா மாவு டெக்ஸ்சர் வந்து ஃப்ரை ஆகி வரணும். அதுக்காக தான் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமே நீங்கள் சிம் பண்ணிடலாம். எல்லா நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா உருண்டையும் ஒரே இதில் போட்டு எடுத்துடலாம். திருப்பி விட்டுக்கோங்க, 2 சைடுமே நல்லா வெந்து வர்ற மாதிரி. ஒரு சைடு வெந்த உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இது நல்லா உப்பியே வருது, பூரி மாதிரி நல்லா உப்பி வருது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா வெளியில் எல்லாம் நமக்கு கரிஞ்சு போயிடும். அதனால தான் மீடியமாக வைங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு டைம் எடுக்குது வேகிறதுக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விடுறதுனால 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு நமக்கு வந்திருக்கு டெக்ஸ்சரு. நெக்ஸ்ட்டு இன்னும் நமக்கு அந்த வெந்து வரக்கூடிய அந்த சலசலப்புனும் அடங்கலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன். அகெயின் பொரித்து எடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜீராவில் குங்குமப்பூ போட்டு, ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காய் நீங்கள் சேர்த்துட்டு, இப்போது ஜீராவில் எடுத்து வச்சோடனே சூட்டோட ஜீராவில் ஊற வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து பாதுஷா வந்து சுகர் பாகு அந்த வெள்ளைப்பாகில் நல்லா ஊறி சாஃப்டாக அந்த ஜூஸியை அப்சர்வ் பண்ணி அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது 5லேருந்து 10 மினிட்ஸ் இதில் ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதை இப்போது திருப்பி விட போகிறேன். நான் ஒரு சைடு அடியில் நல்ல பாகு ஊறிடுச்சு, அதனால் அகெயின் திருப்பி விடுறேன். நல்லா ஜூஸியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இதை சர்வ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஆல்மண்ட்ஸும் பிஸ்தா ரெண்டுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆல்மண்ட் பிஸ்தா ரெண்டையுமே நம்ம இதில் சர்வ் பண்ணலாம் வச்சு. எவ்வளோ அழகாக நமக்கு சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. டெக்கரேட் பண்ணி முடித்தோடனே குட்டீஸ் எல்லாமே விரும்பி உடனே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அகெயின் திரும்ப வேணும்னு செஞ்சு கொடுக்க சொல்லி ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்ட ஒரு பலகாரம்னு கூட சொல்லலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாதுஷா ரெசிபியை எல்லோரும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.